ராகாப்பு எரிகோ கோட்டைய அவங்க ஜெயிக்கிறதுக்கு ராகாப் மிக முக்கியமான காரணம். அந்த வேவுக்காரங்களை சேர்த்து எல்லாம் பண்ணி விட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, எரிகோ கோட்டை இடிச்சு கொண்ட பிறகு ராகாப்பை கொண்டு வந்து எங்க வச்சிருந்தாங்கன்னா பாளையத்துக்குள்ள சேர்க்க மாட்டேன்ட்டானா. வேதம் சொல்லுது, நீங்க வாசிச்சு பாருங்க. யோசுவாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரத்துல ராகாப்பை கொண்டு வந்து பாளையத்துக்கு புறம்பே வைத்திருந்தார்கள் இருக்கு. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, 6ஆம் அதிகாரம் 23 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாப்பையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ளவை யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்கள் இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். அவதான் காரணம். எரிகோ ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான ரீசன் அவதான். அந்த வேவுக்காரலை மறைச்சு வச்சு அனுப்பி வச்சு எல்லாத்துக்கும் கர்த்தர் பயன்படுத்தின மிக முக்கியமான டூல். அவ்வளவு செஞ்சு அவளை என்ன பண்ணிட்டாங்களாமா, கூட்டிட்டு வந்து சம ஈக்குவலா வைக்க அவங்க விரும்பலையாமா. அது பிரமாணம் இருக்கு, அவங்க நியாய பிரமாணம் இருக்கு, அவங்க பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் ராகாப்போட வியூல யோசிச்சு பாருங்க, நம்ம வியூல யோசிச்சு பாருங்க. அது இஸ்ரவேலோட வியூல சரி, அவங்களுக்கு பிரமாணத்தின்படி அந்நியர்களை உள்ள என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. அது தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் சேர்க்கணும், எல்லாம் உண்மைதான். ஆனால் எடுத்த உடனே உள்ள சேர்க்கல, எங்க வச்சுட்டாங்க, பாளையத்துக்கு புறவே வச்சுட்டாங்க. இப்ப ராகாப்பும் கூட இருக்கிறவங்களும் என்ன யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. என்னதான் நம்ம உதவி செஞ்சு என்ன பண்ணாலும் நம்மள ஒரு டிஸ்டன்ஸ்ல தானே வச்சிருக்கிறாங்க, நமக்கு ஒரு பிரிவினையை தானே உண்டாக்கி இருக்கிறாங்க, நம்ம அவங்களோட கூட ஈக்குவல் இல்லைங்கிறத காட்டுறாங்க தானே. பல நேரத்துல நம்மள அப்படித்தானே செஞ்சாங்க. எவ்வளவு சூழ்நிலை போனாலும் நம்மள ஒரு எல்லாரும் எதிரிலையும் ஒரு மட்டம் தட்டுற வேலை ஒண்ணு நடந்துச்சு இல்ல, ஈக்குவல்னு நம்மள ஒத்துக்கவே இல்லை, எல்லாரும் எதிரிலையும் கொண்டு போய் உட்கார வைக்கல, அது நடக்க தானே செஞ்சுச்சு. அதுதான் ராகாப்புக்கு. இத்தனைக்கு இன்னொரு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கிறது இதுக்கு பேரு. ராகாப் செய்தது நன்மை. அவர்களுக்கு வழிவாசலை திறந்து கொடுத்து வீட்டுல தங்க வச்சு 2 பேர் ஜீவனை காப்பாத்தி மறுநாள் காலையில பத்திரமா அனுப்பி விடுறா, கயிறை கட்டி இறக்கி விடுறா, எல்லாம் செய்தா. ஆனால் எல்லாம் முடிச்சு வந்த உடனே சொல்லிட்டான், நீ கொஞ்சம் வெளியவே இருமா, நீ ஊருக்குள்ள வரக்கூடாது, ஏன், நீ அந்நியர் புறஜாதி. அவ வியூல யோசிச்சு பாருங்க. அப்ப எனக்கு ஈக்குவல் இல்லையா? நான் எரிகாவை பொறுத்த வரைக்கும் வேசியா இருந்தாலும் ஊருக்குள்ள இருந்தேன். இங்கே நான் கழுவப்பட்டு விட்டேன், என்னை கூட்டு வந்துட்டீங்க, எல்லாம் செஞ்சிட்டீங்க. ஆனா என்ன எங்க வச்சுட்டீங்க, புறம்பே வச்சுட்டாங்க. எத்தனை பேர் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? கல்யாணங்கள் அவமானப்படுத்தப்பட்டவங்க எத்தனை பேர், எல்லாரும் சொந்தக்காரங்க எதிரிலையும் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு வாலிப பிள்ளை சொன்னா, ஒரு மக வயசு இருக்கும், அவ சொன்னா, அவரு வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்களாம். போன போது ஒரு நாள் ராத்திரி தான் அவங்க வீட்டுல தங்கி இருந்தாங்களாம், அவளும் அவங்க கணவனும் பிள்ளைகளும். மறுநாள் காலையில சொந்த அக்கா கூப்பிட்டு கேட்டாங்களாம், கொஞ்சம் உள்ள வான்னு கூப்பிட்டாங்களாம். என்ன காணிக்கேன்னா, நேத்து ஒரு மோதிரம் இங்க வச்சிருந்தோம் காணோம், நீ உன் பிள்ளைங்க யாராவது எடுத்தீங்களான்னு கேட்டாங்க. அவளுக்கு மனசு உடஞ்சிருச்சு. ஒருவேளை தெரியாம கேட்கறவங்க, நான் எங்க எடுக்க போறோம் அப்படின்னு. இல்ல, இங்க யாரும் எடுக்கிற அளவுக்கு, அந்த மோதிரத்தை எடுக்கிற அளவுக்கு யாரும் இங்க கஷ்டப்படுறவங்க இல்ல, எங்களுக்கு சந்தேகம் உன் பேல தான், நேரடியா கேட்டாங்களாம். அவன் அப்படி அழுதான் அந்த பிள்ளை, அண்ணா இப்படி ஒரு கேள்வி என்னை பார்த்து கேட்டாங்க அப்படின்னு. இது இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க தான் செய்யறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அதே ராகாப்பை கர்த்தர் என்ன செய்தாரா, வாசிங்க 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். எங்க வந்துட்டா இப்ப? இஸ்ரவேல் நடுவில். வெளியே இருந்தவள் ஆண்டவர் உள்ள குடியிருந்து உட்கார வச்சுட்டாரு. அல்லேலூயா. ஆனா அவளுக்கு என்ன பேர் கொடுத்தான் பாருங்க. அவன் என்ன பேர் கொடுத்தான்? ராகாப் என்னும். சில நேரத்துல இதுதான் நடக்கும். நாம மாறி வந்துருவோம், நம்முடைய பழச ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். அவன் மாறி வந்துட்டு இங்க வேசித்தனம் பண்ணல, அவ இஸ்ரவேலுக்குள்ள அவ என்ன செய்யல, அவ எரிகோல இருக்கும்போது அது அவருடைய தொழிலாக இருந்தது. அவ மாறி வந்துட்டா. இங்க ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டா, உங்க தேவன் உங்களுக்கு செய்ததெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம், எல்லாம் சொல்லிட்டா. ஆண்டவர் அறிஞ்சிட்டா. ஆனாலும் வந்தாலும் அந்த பட்ட பேர் என்ன செய்யல. சில நேரத்தில் நம்ம பட்ட பேர் போகவே போகாது, நம்ம குறிச்ச ஒரு பேர் ஒன்று போகவே போகாது. அது என்ன பேர் வேணாலும் இருக்கும், அது அவமானப்படுத்துற பேரா இருக்கும், அல்லது கௌரவ குறைச்சல் பண்ற பேரா இருக்கும், எல்லாரும் எதுலையும் கேவலப்படுத்துற பேரா இருக்கும். ஒரு பேரை சொல்லிட்டே இருப்பான். நம்ம குடும்பத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்பான், நமக்கு ஒரு பேர் வச்சிருப்பான், அது உருப்படாதவன் சொல்லுவான், என்ன வேணாலும் சொல்லுவான். அந்த பேர் இருந்துகிட்டே வரும். கூட்டிட்டு வந்துட்டான் நடுவில். இப்ப ஆண்டவர் கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு, பிரமாணத்திலையும் கொண்டாந்துட்டாரு. அது ரொம்ப, நம்ம ஆண்டவர் பாரபட்சம் இல்லாதவர். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, உன்னோட சேர்ந்து கொள்கிற அந்நியனுக்கும் உனக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுது, எந்த பாகுபாடுமே கிடையாதுப்பா, அந்நியனா இருக்கட்டும் நீயா இருக்கட்டும், பிரமாணம் ஒண்ணுதான், 2 பேருக்கு ஒண்ணுதான், எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா உள்ளே வந்த ராகாப்பை பார்த்து அவன் சொல்ற வார்த்தை என்ன? ராகாப் என்னும் வேசி.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டுல ராகாப் என்னும் வேசின்னு சொன்னாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். யார் இடத்துல பெற்றான்? ராகாப் என்னும் வேசியின் இடத்துல பெற்றான் இல்ல. யார் இடத்துல பெற்றான்? ராகாபின் இடத்துல பெற்றான். அவ்வளவுதான். எல்லா பேரும் எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவால் துடைத்தறியப்பட்டு விட்டது. புதிய ஏற்பாட்டுல பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக மாத்தி விட்டார். அல்லேலூயா. இப்ப நான் நடுவில் குடியிருக்கிறேன். என்னன்னு காரணம் கேட்டா, நான் ஒரு மணவாளனை திருமணம் செய்திருக்கிறேன் இஸ்ரவேலுக்குள்ள. நான் அந்த மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் உள்ளே வந்து விட்டேன். இனி எனக்கான பழைய பேர் எதுவுமே கிடையாது. யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். ஆனா வேதம் என்னை அப்படி சொல்லவில்லை, மாத்தி அமைச்சிருச்சு. நமக்கு என்ன பேர் வேணா பழைய ஏற்பாட்டுல கொடுத்துட்டு போட்டோம், என்ன பேர் வேணா பழைய வாழ்க்கைக்கு சொல்லட்டும். அந்த இப்ப சொல்லும் போது கூட சொல்லுவாங்க, சிலர்லாம் சொல்லுவாங்க, அன்னைக்கு அந்த காலத்துல அந்த ஆளு அப்படிம்பாங்க. உண்மைதான், யாரும் இல்லைன்னு சொல்லல, அப்படித்தான் இருந்தோம். ஒரு நாள் கர்த்தர் மாற்றி நம்மை கொண்டு வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் மாத்திட்டாரு. ஆனா இப்ப நம்மளை எப்படி ஆக்கிட்டாரா, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் மாறிடுச்சு, பழசெல்லாம் மாறிடுச்சு இப்ப. ஆனால் தள்ளப்பட்ட உங்களையும் என்னையும் கர்த்தர் நடுவுல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். அன்னைக்கு வேணாம் என்று தள்ளப்பட்ட அந்த ஆலயத்தினுடைய கல் தான் ஜீவ கற்களாக மாறி இன்னைக்கு நாம் ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம். ஆனால் தேவனுடைய பிளான் என்ன தெரியுமா? நாம் அத்தனை பேரும் அவருடைய ஆலயத்தின் மாளிகையின் ஒரு கற்களாக இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் கொண்டு வந்த திட்டம் அதுதான். இங்க அதுக்கு கொண்டு வருவதற்கு வேணா கர்த்தர் பல காரியங்களை யூஸ் பண்ணியிருக்கலாம். உனக்கு அந்த வேலைக்கு கூட்டு போறேன், இவ்வளவு சம்பளம் கொடுக்குறேன், அங்க போனா நீ அப்படி ஆயிருவேன், இங்க போனா நீ கோடீஸ்வரன் ஆயிருவேன்னு சொல்லி தான் கூட்டு வந்திருப்பாங்க. அதான் வனாந்தரத்துல நயங்காட்டி அழைத்தல்னு பேரு. இல்லைன்னா நீங்க வரமாட்டீங்க தானே, இங்க அப்படி சொல்லி தான் கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்து தான் இங்க உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும், அங்கதான் உங்களை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குவதற்கு கர்த்தர் எதுக்கு கொண்டு வந்தாருன்னா, நாம் அத்தனை பேரும் அவருடைய ஆலயம் ஆகிய மாளிகையினுடைய கற்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். முதலாவது, இந்த கல் தள்ளப்பட்டதும் மனுஷரால் நிராகரிக்கப்பட்டதும் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட கல்லுமாக இருந்தோம். ஒரு நாள் கர்த்தர் உங்களை என்னையும் ஜீவ கற்களாக மாத்தி உட்கார வச்சிட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த கல்லுக்கு இன்னொரு காரியத்தையும் செய்ய வேண்டி இருக்குது. ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க, வாசிங்க. ஆகாய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல். இப்ப இந்த கல்லெல்லாம் எப்படி வச்சு ஆலயத்தை கட்டி இருக்கிறாராம்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றால், இப்போ ஒரு மாளிகையை கட்டணும் அப்படின்னு சொன்னா ஒரே கல்லில் வச்சு என்ன செஞ்சிட முடியாது, கட்டிட முடியாது. நிறைய கற்களை வாங்கி ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு தான் கட்டுவாங்க. அப்படி மொத்த பேரும் சேர்ந்து கட்டப்பட்டா தான் ஒரு ஆலயமாகிய மாளிகை உருவாகும். அல்லேலூயா. எபேசியர்கள் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசி. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக, கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. இங்கேயும் அதே தான் வசனம். அதாவது ஒரே ஆவியானவர் தான். பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஒரு விஷயம் தான் சொல்றாரு. சாலமோன் கட்டின ஆலயமாகிய மாளிகை, அந்த ஆலயமாகிய மாளிகை கட்டப்படும் பொழுது அது அஸ்திவாரம் போடப்பட்டது. எங்கே அஸ்திவாரம் போடப்பட்டது? ஆகாதது என்று தள்ள கட்ட ஒரு மூளைக்கல்லின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. ஆனால் கட்டப்படுகிற அந்த ஆலயம் எப்படி கட்டப்படுகிறது என்றால், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து இசைவாய் கட்டப்படுகிறது. இங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆலயம் என்பது நீங்களும் நானும். ஆனால் நாம் மட்டுமல்ல, நாம் அத்தனை பேரும் சேர்ந்ததுதான் ஒரு ஆலயம். நம்ம அத்தனை பேரையும் கர்த்தர் அப்படிதான் இணைச்சு வச்சிருக்கிறார். இதைத்தான் வேதம் சொல்லுது, இசைவாய் இணைக்கப்பட்டு அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ஆலயத்தை கர்த்தருக்குரிய மாளிகையா எழும்ப வேண்டும் என்று சொன்னால், இந்த அத்தனை பேரும் சேர்ந்து இருக்கக்கூடியதான இருக்குல்ல, இந்த கான்செப்ட் இருந்தாதான் அது ஆலயம். இல்லைன்னா அது ஆலயமே கிடையாது. இப்போ வெளியே ஒரு செங்கல் இருந்துச்சு, லோடு இறக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா செங்கலையும் எடுத்து சேர்த்து வச்சு கட்டினா தானே அது ரூமு, இல்லைன்னா செங்கல் தானே அதுக்கு பேரு. அப்ப நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து உட்கார்ந்தாதான் அதுக்கு பேரு ஆலயம், இல்லைன்னா அதுக்கு பேர் ஆலயமே கிடையாது. இல்ல, இங்க என்ன இருக்குன்னா, அத்தனை பேரும் தனித்தனி செங்கலா இருக்கிறவங்க தனித்தனி ஆலயமா ஆகணும்னு பாக்குறோம். நாம் அத்தனை பேரும் தனித்தனி ஆலயமா பார்க்கணும். அத வேதம் சொல்லுது, அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வரும்போதுதான் அங்கே எழுப்புதல் வந்தது. ஒருமனப்பட்டு கூடி வரும்போதுதான் ஒரு ஆலயம் உருவாச்சு, ஃபர்ஸ்ட் சர்ச். ஆனா இங்க ஒன்னஸ், அதுதான் பிசாசுடைய மிக பெரிய தந்திரம். பெரிய தந்திரத்தினுடைய விளைவு என்னன்னு கேட்டா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இசைவாய் கட்டப்படுகிற சுபாவம் இருக்குல்ல, அதை தூக்கிடுறான். இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் எல்லாருமே எத்தனை பேர் இசைவாய் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2 செங்கலை மட்டும் பக்கத்துல வச்சுட்டா கட்டடம் எழும்பாது. கட்டடத்தை எடுத்து செங்கலை வச்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா கட்டடம் எழும்பாது. 2 செங்கலுக்கு நடுவில் என்ன வைக்கணும்?
கொஞ்சம் சிமெண்ட் வைக்கணும். அப்ப நோவா காலத்துல பாத்தீங்கன்னா கீழ் பூசப்பட்டதுன்னு இருக்கும். ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன பண்ணாங்களாம்? கீழ் பூசினாங்க அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த ரெண்டு கல்லுக்கு நடுவுல ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தேவை. அதுதான் இசைவாய் கட்டப்படுதல். அப்ப நாம அத்தனை பேரும் ஆலயமாக இருக்கிறோம் என்றால், அத்தனை பேரும் கற்களாக இருக்கிறோம் என்றால், ஒரு ஆலயமாக மாற வேண்டுமானால் ரெண்டு பேருக்கு நடுவுல பரிசுத்த ஆவியானவர் ஒரு இசைவை உருவாக்கி இருப்பார். அத்தனை பேரும் சேர்ந்தால் தான் ஒரு சர்ச். இல்லை என்றால் ஆலயம் உருவாகாது. ஆனால் இன்னைக்கு சர்ச்சோடைய நிலைமை என்ன? சர்ச்சுக்கு இணைப்பு கிடையாது. அதை விட்டுருங்க, அது முடிஞ்சே போச்சு இல்லையா? ஆமா தானே? சர்ச்சுக்கு என்ன கிடையாது, இப்போ ஒத்துமை கிடையாது. அதான் நான் சொல்லுவேன், யார் பரலோகத்துக்கு போவான்னு நமக்கு தெரியாது. ஆனா கிறிஸ்தவத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, யார் போக மாட்டான்னு நமக்கு தெரியும். யார் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியும். இப்படி இருக்கிற இது ஒவ்வொரு சர்ச்சுக்கு நடுவில் இருக்கிறது. இங்க எங்க இசைவாய் வர்றது? யோசிச்சு பாருங்க. அங்க அன்னைக்கு 120 பேர் கூடி ஜெபம் பண்றாங்க. எத்தனை மொழிக்காரன் வந்திருந்தான்? அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு ஆவியை பெற்றுக்கொண்டான்ல. அத்தனை பேரும் ஒரு ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த ஆவியை உலகம் முழுக்க கொண்டு போயிட்டான்ல. இன்னைக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு புறஜாதியார்ட்ட இருக்கக்கூடிய ஒன்னஸ் கூட எங்க இல்ல, சபைகளுக்குள்ள இல்ல. பாபேல் கோபுரத்தை கட்டுறான், அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு கோபுரத்தை கட்டுறான் இல்ல. ஆண்டவரே பாக்குறாரு, என்னடா இவ்வளவு ஒன்னஸா இருக்கீங்க, இவனுங்க ஒன்னஸை கெடுத்தா தான் பாபேல் கோபுரம் கட்டுறதே நிறுத்த முடியும்னு கர்த்தரே பாஷையை என்ன பண்ணிட்டாரு? தாறுமாறு ஆக்கிட்டாரு. அவன் பூமி எங்க செதறி போயிட்டான். இப்ப செதறி போன நம்ம எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து ஒரே அந்நிய பாஷைக்குள்ள இணைச்சு ஆவியில நிரப்புனா இங்க நம்மால செதறி போயிட்டு இருக்கான். கேட்டா சொல்றான், செதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷம் பிரசங்கித்தார்கள். இன்னைக்கு சபை எப்படி இருக்குது? ஆளாளுக்கு ஒரு கல்லும் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. யோசித்து பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல யோசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல திருப்பி இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வருகையில், அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகையில், அவர்கள் ஒருமனப்பட்டு வருகையில், சாலமோன் மண்டபத்தில் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். அந்த ஒருமனங்கிற வேர்டு ஏன் வருது? ஒருமனம் இல்லாமல் ரிவைவல் என்பது கிடையவே கிடையாது. ஒருமனம் இல்லாமல் சர்ச் என்பதே கிடையாது. முதல்ல சர்ச்சினாலே ஒருமனம் இருந்தாதான் சர்ச். ஏதோ இங்க வரோம், நாங்க பஹ்ரைன் போனோம், அங்க ஒரு சர்ச் இருந்துச்சு, இந்த மாதிரி நாங்க அங்க ஆராதிச்சோம், நல்லா இருந்துச்சு ஆராதனை. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு செங்கலை உருவிருங்க, இந்த இடத்துல ஒரு செங்கலை உருவிருங்க, உள்ள பூச்சி வருமா வராதா? உள்ள பாம்பு கூட வருமா வராதா? எல்லாம் உள்ள வரும். ஒரு செங்கல் வீக்கானா, இங்க ஒரு விசுவாசி வராட்டி எத்தனை பேர் நம்ம வீக்கா ஃபீல் பண்றோம்? இன்னைக்கு எங்க நடக்குது? பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்களோட கேரக்டர் சரியில்லை, அந்த ஆளை பார்த்தாலே சரியில்லை. இங்க நம்ம யாருமே சரி கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க, we are not perfect here. This is a place to make perfection. நம்மளை சரி பண்ணுகிற இடம் திருச்சபை. அதுக்குதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ரெண்டாவது, இங்க வந்துட்டு அடுத்தவனை பார்க்காதீங்க. அந்த ஆள் எப்படி இருக்கா, இந்த ஆள் எப்படி இருக்கான்னு பார்க்காதீங்க. ஒருவேளை நீங்க அந்த ஆள் சரியில்லைன்னு தோணுதா, அந்த ஆளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தான் சர்ச் இல்லையா? கல்லு சரியில்லைன்னா என்ன பண்ணணும்? பக்கத்துல சாந்து வச்சு பூசி அதை ரெடி பண்ண தானே பார்க்கணும். இப்ப உடனே அந்த கல்லை தூக்கிட்டு வேற கல்லை வைங்க. எத்தனை கல்லை மாத்துவீங்க? எத்தனை விசுவாசியை மாத்துவீங்க? சர்ச் என்பது உருவாக்குகிற இடம். இங்கே உருவாக்க வருகிறவர்கள் பிரச்சனையோடு தான் இருப்பார்கள். நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் ஹியர். இன்னும் சொல்றேன், ஒரு படி மேல போய் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஊழியக்காரர்கள் நாங்களுமே பர்ஃபெக்ட் என்று சொல்ல முடியாது. நாங்களும் உங்களை போல பர்ஃபெக்ட் ஆகிறதுக்காக வந்திருக்கிறவர்கள். என்ன, எங்களை கொஞ்சம் முன்னாடி கூட்டு வந்ததுனால எங்களை டீச்சர் மாதிரி வச்சிருக்கிறாரு. நாங்க எங்களுக்கு கத்துக்கிட்டதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். ஒரு கூட்டம் இருக்கு அப்படி சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு. இந்த ஒரு மனம் இல்லாத வரைக்கும் சபைக்குள்ள எந்த மாற்றமும் வராது, சபைக்குள்ள எந்த எழுப்புதலும் வராது. நீங்க தனிப்பட்ட முறையில நான் என் குடும்பம் என் ஆசீர்வாதம் அப்படின்னு இருந்துட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் வர வேண்டுமானால் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இசைவாய் கட்டப்பட்டிருக்க வேண்டும்.